ஆனா இன்னைக்கு இருக்கிற லீடர், தம்பி அவசரப்படக்கூடாது, நீ பாட்டுக்கு கையை வச்சா அது ஒன்னு அடிச்சிருமியா? அப்படியா சாமி? அதோட கை முடங்கினதுதான் அவனுக்கு. யாருக்கு வந்தாலும் கையை நீட்ட மாட்டேன்றான். அந்த காலத்தில் என்ன கையை வைக்க கூடாதுன்ட்டான். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வைக்காதே. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சிச்சு அந்த கைகளை வைக்கிறது வேற, அது ஆர்டைன் பண்றது. இவரை பொருளாளராக நியமிக்கிறேன்னு வைக்கிறீல, சீக்கிரமா வச்சிடாத, அவன் பொருளோட போயிருவான். அதை சொல்றாரு பவுல். இது கை வச்சு ஜெபிக்கிறது இல்ல. இயேசு சொன்னார் கைகளை வையுங்கள். வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பார்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம் கைகளை வைப்பார்கள். அப்ப அவிசுவாசினா கை வைக்க மாட்டேன்னு அர்த்தம். சரி விட்டுருவோம், மேட்ருக்கு வரும். அதை அனல் மூட்டி நீங்க தான் எழுப்பணும். அப்ப வேர்ட் ஆஃப் எதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்க ஜீவனை தூண்டும் அப்படின்றத நான் பேச போறேன். ரெண்டு பாயிண்ட் தான். அதாவது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தூண்டக்கூடிய காரியங்கள் உங்களுக்குள் இருக்கிறது, ஆனால் அது தூண்டி விடும்போது தான் அது வேலை செய்கிறது. ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்குள்ள கோபம் இருக்கு, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, நல்லா பாருங்க, வீட்டுக்கு போனோன்னா ஏன் தூண்டுறக்கு ஒரு ஆள் வேணும்ன்றீங்களா? அப்ப எதுவுமே நமக்குள்ள இருக்கு, ஆனா தூண்டி விட்டாதான் வேலை பார்க்கும். பைபிள் சொல்லுது, பிசாசானவன் உங்களை தூண்டி விடாதபடிக்கு நீங்கள் மறுபடியும் கூடி வாழுங்கள். ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பத்தி சொல்லும்போது, பிரதத்துவம் உங்களுக்கு இல்லாதபடினால் பிசாசு உங்களை தூண்டி விடாதபடிக்கு. அப்ப உங்களுக்குள்ள பிசாசு எதையும் வைக்க முடியாது. தேவனும் புதுசா எதுவும் வைக்கல, இருக்கிறதான் ரெண்டு பேரும் தூண்டுறாங்க. இப்ப கிளான்ஸ் இருக்கு, ஜீவ நீர் ஊற்று உங்களுக்குள்ள இருக்கு. அது தூண்டி விடப்படும் போது ஜீவன் வீறு கொண்டு எழும்புகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மாற்றங்கள், வெற்றி, புகழ், ஆசீர்வாதம், பெருக்கம், அழியாமை, ஜீவன் உங்களுக்குள்ளிருந்து வீறு கொண்டு எழும்புகிறது. என் அருமை மகனே, மகளே, உனக்குள் ஜீவன் இருக்கிறது. தயவு செய்து அதை தூண்டிவிடக்கூடிய வேலையை செய்யாமல் விட்டு விடாதே. இயேசுவை ஏற்றுக்கொண்ட 80 வயது பாட்டி இங்க இருந்தாலும், 90 வயது பாட்டி இருந்தாலும், உங்களுக்குள்ளும் அந்த ஜீவன் இருக்கிறது. அது தூண்டிவிடப்படும் போது அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அது ஒரு கிளான்ஸ் மாதிரி, ஒரு சுரப்பி மாதிரி. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதாவது கண்ணீர் சுரப்பி இருக்கு, ஆனா பாசமலர் மாதிரி படம் பார்க்கும்போது அது என்ன செய்யுது? தூண்டி விடப்படுகிறது. பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அழுதுகிட்டு இருப்பாங்க உள்ள உட்காந்து. உங்களுக்குள்ள கோபம்ன்ற ஒரு குணம் இருக்கு, இல்லாததை தூண்டவே முடியாது. அப்ப உங்களுக்குள்ள ஜீவன் என்கிற சுரப்பி இருக்கிறது, கண்ணீர் என்கிற சுரப்பி இருக்கிறது, வியர்வை என்கிற சுரப்பி இருக்கிறது. அப்படியே ஜீவன் என்பது ஒரு சுரப்பி. அதை அப்படி தூண்டி விட்டா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஆமென். ஸோ தேவனுடைய வார்த்தைகள் கேட்கும்போது பல விதங்களில் தூண்டப்படுகிறது. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இன்னைக்கு நான் சொல்லி ஹவு டு இன்டியூஸ் அப்படின்ற பேச விரும்புகிறேன். அனல் மூட்டி எழுப்பதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். இந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருந்து அது என்ன வேலையை செய்கிறது? இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்னே ஜீவன் உங்களுக்குள்ள வந்துருச்சு. நீங்கள் இப்போ தூங்கிட்டே இருந்தாலும் உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கு, நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் ஜீவன் இருக்கு. இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டால் ஒரு ஆள் இங்கே ஏதோ ஒரு சுகர்லையோ ஏதோ ஒரு மயக்கத்திலேயோ கறக்கத்திலேயோ இங்கே உள்ள உட்கார்ந்துருந்தாலும் உங்களுக்குள்ளேயும் ஒரு ஜீவன் இருக்கு. அது எல்லோருக்கும் ஒரே அளவாய் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆனா தூண்டப்பட்ட இடத்துல அது எழுந்து என்ன செய்கிறது? நடக்கிறது. இப்ப இந்த ஜீவனுடைய வேலை என்ன? 2 கொரிந்தியர் 5:4 வாசிப்போம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது, எல்லாம் சொல்லுங்க, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இந்த போர்வையை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அழகான வார்த்தை. பவுல் சொல்றா, நாங்களுக்கெல்லாம் சாகிறதுக்கு ஆசை இல்லப்பா, நாங்க இந்த போர்வையை தரித்தவர்களாகத்தான் இருக்க விரும்புகிறோம். ஏனென்றால் மரணமானது எங்களுக்குள் இருக்கும் ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக. என் அருமை மகனே, மகளே, உன் சரீரத்தில் மரணத்தின் வேலைகளாய் இருந்த வியாதிகள் எங்கேயாவது இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற ஜீவன் அந்த மரணத்தை விழுங்க முடியும், அது விழுங்க கூடியது என்று வேதம் சொல்லுகிறது.
என் குடும்பத்தில் ஜீவன் இருக்கிறது, என் ஊழியத்தில் ஜீவன் இருக்கிறது. அது மரணத்தை விழுங்கி போடும். ராமாலா சந்து ராமாராதியாக அதற்காக நாங்கள் இந்த போர்வை தரித்தவர்களாக இருக்க விரும்புகிறோம். ஜீவனின் வேலை ஒன்று மரணத்தை விழுங்கக்கூடியது. ஆமென். மரணம்னா என்ன? மரணம் சம்பந்தப்பட்ட அத்தனையும் மரணம் தான். வியாதி மரணம், தரித்திரம் மரணம், கோபம் அது கூட மரணம் தான். இது எல்லாத்தையும் அது விழுங்கும். எப்படி மோசேயின் கோல் எல்லா கோலையும் விழுங்கி எல்லாமே அவன் கைக்கு வந்துச்சு. அவன் ஜீவனானது மரணத்தை விழுங்கக்கூடியது. அப்ப அந்த மரணம் ஜீவனை கொன்றாதா? இல்ல, ஜீவன் மரணத்தை காலி பண்ணிடும். அதனால அதுக்கு பேரே ஜீவன். கொலோசியர் 3:4 வாசிப்போம். ரோமர் 5:17 வாசிப்போம். ரோமர் 8:2 வாசிப்போம். கொலோசியர் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது 3:4 நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நமக்கு ஜீவன் யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து உங்களில் இருந்தால் நீங்கள் ஜீவனுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் எல்லா பக்கத்தை சொல்றேன். ஜீவனுள்ளவராய் இருக்கிறீர்கள். நீங்க உணராம இருக்கிறீங்க, அதுதான் மேட்ரு. ஆனா உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கு. நீங்க அதை உணர்ந்துட்டீங்கன்னா இது வேகமா வேலை பார்க்குமா? எப்பவுமே உணர்ச்சி ரொம்ப முக்கியம். உணர்ச்சி இருந்தா தான் அந்த சுரப்பி வேலை பார்க்கும். எனக்குள்ள ஜீவன் இருக்கின்ற உணர்ச்சி. ஒரு ஆள் பெண்ணா இருந்தும் ஒரு ஆண் வேஷத்தில் இருக்கிறாரு. அவர் கூட நீங்க பழகிட்டு அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, நத்திங் ஹேப்பன். நீங்க அவர் ஆண் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்குள்ள அவர் பெண்ணாகவே இருந்தாலும் அவர் ஆண் என்கிற அறிவில் நீ இருக்கும்போது, இல்லை உங்கள் ஒய்ஃபுன்னு சொல்லுவோமே, ஏன்னா நீங்களாம் பார்த்தா நாங்களாம் எல்லாம் அப்படின்ற மாதிரி உங்கள் மனைவியே வேற ஒரு உருவத்தில் இருக்கிறேன், ஜென்ஸ் உருவத்தில் இருக்கிறேன்னு வச்சுக்கோம். நத்திங் ஹேப்பன். த மொமெண்ட் வென் யூ நோ தட் ஷீ இஸ் அ ஃபீமேல், அதே ஆள் அதே இடம், அப்போ தான் இந்த கிளான்ஸ் இட் ஸ்டார்ட் ஒர்க்ஸ். நான் சொல்கிற புரியுதா? நாலேஜ் வரும்போது தான் ஒன்று வேலை பார்க்குது. உட்கார்ந்துருக்கிறது ஆண் என்பதோ பெண் என்பதோ விஷயம் அல்ல. என் புத்தியிலே என்ன அறிவு இருக்கிறது என்பது தான் விஷயமாக இருக்கிறது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் சிறு குழந்தைகள் தானா அது எப்படி சரி குழந்தைகளாய் பழகுகிறது. அவங்களுக்குள்ள அந்த தாட் இருக்கிறது இல்லை. ஏன்னா அறிவு வரும்போது தான் சுரப்பிகள் வேலை செய்கிறது. அப்ப ஆவிக்குரிய பிரமாணமும் அதுதான். எப்ப ஆவிக்குரிய அறிவு உனக்கு வருதோ அப்பதான் ஆவிக்குரிய சுரப்பி வேலை செய்கிறது. புரியுதா? மாம்ச அறிவு வரும்போது மாம்ச சுரப்பி வேலை செய்கிறது. ஆவிக்குரிய அறிவு வரும்போது ஆவிக்குரிய சுரப்பி வேலை செய்கிறது. அப்ப ஞாயிற்றுக்கிழமை தோறும் புதன்கிழமை தோறும் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, உங்களுடைய சுரப்பியை தூண்டி விடுறாங்க. உங்க ஆவிக்குரிய சுரப்பிய ஆவிக்குரிய அறிவினாலே தூண்டிவிடப்படும் போது அந்த ஜீவன் வேலை செய்து உங்களுக்கு இருக்கிற பலவீனங்களை மாற்றுகிறது, கவலைகளை மாற்றுகிறது, தரித்திரத்தை மாற்றுகிறது, குடும்ப சூழ்நிலையை மாற்றுகிறது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்கள் குணங்களை மாற்றுகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் ஆவிக்குரிய சுரப்பியை தூண்டி விடுகிறது. நம்பர் 1, உங்கள் ஜீவ சுரப்பி எப்படி தூண்டிவிடப்படுகிறது? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் மன்னிக்கும் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 4:18. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே முக்கியமான வார்த்தை எல்லாம் சொல்லுங்க, பின்னாடி எல்லாம் சொல்லுங்க. அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். அந்நியர்னா சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஜீவனுக்கு எப்பொழுது நீங்கள் சம்பந்தம் இல்லாதவர்களாய் மாறுகிறீர்கள்? அறியாமை. அதான் நான் சொல்றேன். சில எடுத்துக்காட்டுகள் மூலம் உங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கலாம். ஆனா எடுத்துக்காட்ட கிரகிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வயசு இருக்கான்னு தெரியல. எனக்கு சொன்னான், வேசியோடு சேர்ந்திருக்கிறவன். கம்பாரிசன் எங்க கொடுக்குறான் பாருங்க. ஒரே சரீரமாயிருப்பது போல கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் ஒரே ஆவியாயிருக்கிறான். அப்படி கனெக்ட் பண்றான். அந்த தைரியம் அவனுக்கு தான் வருது.
ஆனால் உங்களை புரிய வைக்கிறதுக்கு சுரப்பியல் வேலை செய்வதற்கும் மூளைக்கு சம்பந்தம் இருக்குன்னு புரிய வைக்க வேண்டியிருக்கு. நான் என்ன சொல்ல வந்திருப்பேன் உங்களுக்கு புரியும். உங்கள் சுரப்பிகள் வேலை செய்வதற்கு உங்களுடைய அறிவு ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய சுரப்பி வேலை செய்வதற்கு ஆவிக்குரிய அறிவு ரொம்ப முக்கியம். அறியாமையினாலே ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது, ஆனால் அறியாமை இருக்கிறபடினாலே உங்களுக்குள்ள குழந்தையை தரக்கூடிய, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை தரக்கூடிய, சுகத்தை தரக்கூடிய ஜீவ சுரப்பி உங்களுக்குள் இருக்கிறது என்பது புரிந்து கொண்டால், அதை அறியும் பொழுது குழந்தை பிறக்காதவர்களுக்கு அந்த ஜீவ சுரப்பி குழந்தை பிறப்பதற்கான வழிவாசல்களை திறக்கிறது. ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கான சுரப்பி உங்களுக்குள்ள இருக்கு. அந்த அந்த ஜீவ சுரப்பி வேலை செய்யும் போது அது எல்லைகளுக்குள்ள அப்படியே வந்து வாயுமண்டலத்தில் பரவி எனக்கான ஐஸ்வர்யத்தை வந்து கொட்டக்கூடிய அளவிற்கு அந்த ஜீவ சுரப்பி வல்லமை இருக்கிறது. எல்லா விதத்திலும் இகபர ஆசீர்வாதங்களை தரக்கூடிய ஒரு பெரிய சுரப்பியை கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். ஜீவ நீரூற்று என்று வேதம் அதை சொல்கிறது. அது எங்க இருக்கு? இருதயத்தில் இருக்கான். ஆமென் சொல்லுவோம். அறியாமையினாலே நாம் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறோம். ஸோ ஆவிக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. ஆவிக்குரிய அதை ரோமர் 8:2 சொல்லுது. வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிற்றே. ஆவியோட பிரமாணம் என்னன்னா, when you know the spiritual things it start works. இப்ப ஆவியின் பிரமாணத்தில் ஒன்று சொல்றேன். எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்குள் இருந்தால் இந்த ஜீவன் வந்து சுரந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 8:6 வாசிப்போம். மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் ஜீவனும் சமாதானமுமா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எது உங்களுடைய ஜீவனை தூண்டி விடுகிறது? ஆவியின் சிந்தை. மாம்ச சிந்தை மரணத்தை தூண்டுகிறது, ஆவியின் சிந்தை. ஆமென். தேவனாய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்கள் சிந்தனைகளிலே ஆவியின் சிந்தனையை தந்துருள்வாராக. ஆவியின் சிந்தனை உங்களுக்குள்ள டெவலப் ஆக ஆக நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஜீவன் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் உருவாவதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இதுவரைக்கும் அந்த ஜீவ சுரப்பி, அந்த ஜீவன் உங்களுக்கு வேலை செய்யாமல் இருப்பதற்கு காரணம், வாழ்நாளெல்லாம் மாம்ச சிந்தையிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே அந்த ஜீவன் அப்படியே அமைதியா இருக்கு. நீங்க அந்த ஜீவன் அப்படி தட்டி விட்டா தான் அது அப்படியே வேலை செய்யும். அது தட்டி வர விஷயம் என்னன்னா ஆவியின் சிந்தை. சர்ச்சுக்கு வரும்போது என்ன தெரியுமா நடக்குது? ஆவியின் சிந்தை உங்களுக்குள்ள கொடுக்கப்படும் போது அந்த ஜீவன் எந்திரிச்சு ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அந்த ஜீவன் அப்படியே வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஒரு எனர்ஜி வருது பாருங்க பாடிக்கு, அந்த எனர்ஜியில தொடங்குது ஜீவன். ஆமென். எனர்ஜி ஆகுது, உங்களுக்கு வந்து ஹெல்த்தாக மாறுது, ப்ராஸ்பெரிட்டியாக மாறுது, வந்து ஆன்டி ஏஜிங்காக மாறுது. அது வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது. ஸோ ஆவியின் சிந்தை எல்லாம் பக்கத்தில் லைட்டாக தட்டி சொல்லுங்க. சிந்தை எல்லா கதையும் நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்க. திரும்ப வீட்டில் போய் பழைய குருடி கதவை திரடி என்பது போல நீங்கள் உங்கள் புலவர்களில் சிலர் சொல்லி இருப்பது போல நீங்கள் மறுபடியும் நான் இருப்பேனா இல்லை செத்துருவேனா, நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதா, குழந்தை பிறக்குமா பிறக்காதா, நான் பிழைப்பேனா மாட்டேனா, பிஸ்னஸ் எந்திரிக்குமா படுத்துக்கிறோமா, இல்லை இப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜீவன் உங்களை விட்டு போகாது. ஆனால் ஜீவன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் தீனி எங்கே போடுறீங்க? மரணத்துக்கு போடுறீங்க. ஒரு மனுஷன் என்ன செஞ்சான்னா, 2 நாயை கொண்டு வந்து பொதுமக்கள் மத்தியில் சண்டை போட விட்டானா. ஒன்று கருப்பு நாய், இன்னொன்று வெள்ளை நாய். சண்டைக்கு முன்னாடி சொல்லுவானா எந்த நாய் ஜெயிக்கும்னு. மக்கள் சொல்லுவாங்க கருப்பு நாய், சிலர் வெள்ளை நாய், சிலர் கருப்பு நாய். அவன் சொல்லுவானா நான் சொல்கிற நாய் தான்டா ஜெயிக்கும். எந்த நாய்? வெள்ளை நாய் தான் இன்னைக்கு ஜெயிக்கும் பார் அப்படின்னு அடித்து சண்டை போட்டால் சொன்ன மாதிரியே வெள்ளை நாய் ஜெயிச்சிருமா. அடுத்த நாள் அந்த 2 நாயும் கூட்டு வருவானா. கூட்டு வந்து இன்னைக்கு எந்த நாய் ஜெயிக்கணும்? இல்லை வெள்ளை நாய் சொல்கிறானா. இன்னைக்கு கருப்பு நாய் தான் ஜெயிக்கணும். சண்டையை போட விட்டா அடித்து
கருப்பு நாய் ஜெயிச்சிருச்சு. திரும்ப அடுத்த நாள் வருவானா, உடனே எல்லாம் கருப்பு நாய் இன்னைக்கு வெள்ளை 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 இல்லை, இன்னைக்கும் கருப்புன்னானா. சொல்றதெல்லாம் ஜெயிச்சு. அவன் கருப்பு சொன்னா கருப்பு ஜெயிக்குது, வெள்ளை சொன்னா வெள்ளை ஜெயிக்குது. எல்லாம் கூட்டத்தை முடிஞ்சு கலெக்ஷன் வாங்கிட்டு போகும்போது சின்ன பையன் போய் கேட்டானே, அது எப்படினே, நீங்க கருப்பு சொன்னா கருப்பு ஜெயிக்குது, வெள்ளை சொன்னா வெள்ளை ஜெயிக்குது, என்னென்ன ரகசியம் கேட்டான். அவன் சொன்னா ரொம்ப சிம்பிள், எந்த நாய் ஜெயிக்கணும்னு நினைக்கிறியோ அந்த நாய்க்கு தீனி நிறைய போடு, எந்த நாய் தோக்கணும்னு நினைக்கிறியோ அந்த நாயை பட்டினி போடு. புரிஞ்ச கையை தட்டு, புரியாதவங்க தலையை. இந்த வெள்ளை நாய் வந்து உங்க ஆவி, இந்த கருப்பு நாய் உங்க மாம்சம். மாம்சம் மரணத்தை பிறப்பிக்குது, ஆவி ஜீவனை பிறப்பிக்குது. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும், மாம்ச சிந்தை மரணம். நீங்க யூடியூப்ல போய் கொடூரமான வியாதிகளை எல்லாம் படிச்சுட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? அழிக்க முடியாத வியாதிகள் 53, தீர்க்க முடியாத வியாதிகள் 26, இப்படி படிச்சு உங்களுக்கு லைட் அப்படி கொசு கடிச்சு அரிச்ச உடனே ஸ்கின் டிசீஸ்ன்னு அடிச்சு டோட்டல் 52 வியாதியை பார்த்தோன்னே இப்போ நிறைய தீனி எதுக்கு போட்டிருக்கீங்க? கருப்பு நாய்க்கு போட்டீங்க. இது நைட்டு ஃபுல்லாக அந்த கருப்பு நாய் அப்படியே உருண்டா இருக்கும். நம்ம செத்தே போவோண்டா. சிலரை பார்த்தா பாருங்க, தீனி போட்டுக்கினே இருப்பாங்க. அதான் அவங்க முகம், அவங்க உருவம் எல்லாமே அப்படி பயத்திலே இருக்கும் எப்பவுமே. ஆனால் கர்த்தரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம். மகளே, நீ பயப்படாது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. என்னை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போனதில்லை. என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது 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 அடைந்தது. கர்த்தர் ஒரு நாளும் என்னை வெட்கப்படுத்த விடமாட்டார். சொல்லுங்க, கர்த்தர் ஒரு நாளும் என்னை வெட்கப்படுத்த விடமாட்டார். நான் அவரை நோக்கி பார்த்திருக்கிறபடியினால் நான் பிரகாசம் அடைவேன். கரங்களை தட்டி ஆமென். அப்ப இந்த ஜீவனுக்கு எது தூண்டு சக்தினா ஆவியின் சிந்தை. ஆவியின் சிந்தைனா என்ன? எது ஆவியின் சிந்தை? இயேசு சொன்னார், என்னுடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொன்னார். அப்ப ஆவியின் சிந்தைனா என்ன? வசனத்தை குறித்த சிந்தையே ஆவியின் சிந்தை. இயேசுவின் வசனங்கள் ஆவியாய் இருக்கிறபடினால் இயேசுவின் வசனங்களை நாம் தியானிக்கும் போது நாம் ஆவிக்குரிய சிந்தையுள்ளவர்களாய் மாறுகிறோம். என் பிள்ளை என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான், பஞ்சாயத்தை கூட்டிக்கிட்டு இருக்கான்னு பார்க்கும்போது அது மாம்ச சிந்தை. ஆனால் என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்ற வார்த்தையை நீ தியானிக்கும் போது அது ஆவிக்குரிய சிந்தை. வயது ஆக ஆக எனக்கு கண் பார்வை மங்குகிறது, என் வாய் கொளறுகிறது அப்படின்னு யோசிச்சேன், அது மாம்ச சிந்தை. ஆனால் நான் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பேன் என்கிற வார்த்தையை என் சிந்தனைக்குள் ஓட விடும்போது, சிந்தனைக்குள் ஓட விடும்போது, கமான் சே, சிந்தனையில் ஓட விடும்போது நான் ஆவிக்குரிய சிந்தையுடையவனாய் மாறுகிறேன். நேற்று என்ன செஞ்சேன், இன்னைக்கு என்ன செஞ்சேன், முந்தானத்து என்ன செஞ்சேன், நான் பாவியா வந்து நீதிமானான் யோசித்தா அது மாம்ச சிந்தை. ஆனால் நீ காலையில் கர்த்தர் சொன்னார், ஆண்டவரே உன் ரத்தத்தினாலே எங்கள் எல்லைகள் கழுவப்பட்டு எங்கள் கர்த்தர் சொன்னார், இந்த ஜெபத்தை என்னைக்கு நீ மாத்திரியோ அன்னைக்கு தான் நீ உருப்படுவேன். என்ன ஆண்டவரே சொல்றீங்க? நீங்கள் கழுவப்பட்டு இருக்கிறீர்கள், நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்கிற உணர்வு என்னைக்கு உனக்கு வருதோ, எந்திரிக்கும் போதே நான் ஏற்கனவே கழுவப்பட்டு தான் இருக்கிறேன், நான் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன் என்கிற எண்ணம் வரும்போதே நான் ஆவியின் சிந்தையுடையவனாய் இருக்கிறேன், என் ஜீவன் அது பெருகுகிறது. எப்ப பார்த்தா லாஜிக்கா திங்க் பண்றோம், பிராக்டிக்கலா திங்க் பண்றோம், பிராக்டிக்கலா திங்க் பண்றோம். இங்கே அப்பா வரீங்க, எங்கிட்டாச்சும் கெமிஸ்ட்ரி லேபுக்கு பிசிக்ஸ் லேபுக்கு போயிட வேண்டியான பிராக்டிக்கலா திங்க் பண்றதுக்கு இன்னும் பிராக்டிக்கல் மார்க்கா போட போறோம். நேச்சுரலா திங்க் பண்றதுக்கு யூ ஆர் நாட் நேச்சுரல் பீயிங், யூ ஆர் சூப்பர் நேச்சுரல் பீயிங். ஆமென் ஆமென். வசனத்தை குறித்த சிந்தனை ஆவியின் சிந்தனை. வசனம் உங்களை பார்த்து நீதிமான் சொன்னா அவ்வளவுதான். அதை வந்து எப்படி எந்த கோணத்திலெல்லாம் சிந்திக்க முடியுமோ அப்படி சிந்திங்க. அதை நம்புறதுக்கு உனக்கு எத்தனை எடுத்துக்காட்டு வேணுமோ அதை தேவன் சொல்லுவார். அதை விட்டு போட்டு
நீங்கள் வந்து உங்கள் செயல்களின் அடிப்படையில் உங்களை நீங்கள் நியாயம் தீர்க்கக்கூடாது. நீ சொன்னார் பாருங்க கர்த்தர், ஆதாம்குள்ள பிறந்தனாலும் பாவி, ஏசுட்ட பிறந்தனாலும் நீதிமான். பாவி பின்னாடி தான் பாவம் செய்வான், நீதிமான் பின்னாடி தான் நீதி செய்வான். இந்த பாவி பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே பாவி தான், இந்த நீதிமான் நீதி செய்யறதுக்கு முன்னாடியே நீதிமான் தான். மாமரம் மாம்பழம் கொடுத்த பிறகு மாமரம் இல்லடா, அது பழம் கொடுக்கறதுக்கு முன்னாடி மாமரம் தான். ஒருவேளை பழம் வந்த பிறகு ஜனங்களுக்கு தெரியும் இது மாமரம்னு, ஆனா அவருக்கு தெரியும் இது ஏற்கனவே மாமரம்னு. கனிகளினாலே அவர்கள் அறிவார்கள். தேவனுக்கு கனிகளினால் அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் வந்து ஆமா விதைய பார்த்தே சொல்லிடுவாரு, இது மாவதடா, கையத்தட்டே. ஆமென். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஆவியின் சிந்தையை கொடுக்கும்போது அந்த ஜீவன் தூண்டப்படுகிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த 7 நாளும் இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையின் மீது தியானமாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க வரும்போது இப்ப இருக்கிறத விட நீங்க இளமையாயிட்டு வருவீங்க. முடிஞ்சவங்க எந்திரிச்சு ஆமென் சொல்றாங்க. ஆமென். அங்கீகரிக்கிறது. ஆமென். ஆமென். ஒரு வாரம் நீங்க எங்க இருப்பீங்க? எஸ், கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது மறுபடியும் மறுபடியும் வாழ வயதாய் மாறும். அவருடைய மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும். மீட்கும் பொருளை கண்டுபிடித்தே என்று அவன் சொல்லுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. My beloved brother and sister, ஆகவே தேவனுடைய வசனங்களை குறித்த எண்ணங்கள் ஆவியின் சிந்தை. 8:13 சொல்லுகிறது. வாசிப்போம். 8:9 வாசிங்க. ரோமர் 8:9 நான் வாசித்து முடிக்கிறேன். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். பாத்தீங்களா? ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அடுத்து கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமென். The spirit of God. இரண்டாவது விஷயம் நான் சொல்றேன். முத word of God சொன்னேன். அடுத்து என்ன சொல்றேன்? Spirit of God. My beloved brother and sister, I want to reveal a secret. The more you feel the presence of God, நீங்க அதிகமா தேவனுடைய பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பிரசன்னம்னா உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பிரசன்னம், அந்த பிரசன்னத்தை நீங்க எப்பொழுதும் உணர பழகுங்கள். அப்படி பழகும்போது நீங்க எப்பெல்லாம் மாம்சத்துக்குரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எப்ப you are missing the presence, you are doing something out of subject or something outside of life, உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆஹா, the presence மிஸ் ஆகுது. ஸோ ஏதோ ஒன்று நம்ம தப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பண பிரச்சனை தீர்ப்பது கூட நீங்க யோசிக்கலாம். உடனே செக் பண்ணி பார்க்கணும் பிரசன்ஸ் இருக்கான்னு. இல்லைன்னா நீங்க இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கதே தப்பு. கழுதைய தலைய சுத்தி தூக்கி போட்டு டக்குனு உள்ள என்டர் ஆயிடணும். காடை கொடுப்போம், அப்படியே இறங்கிடணும். ஓடு இருப்பதுதான் அப்படியே ஜீவன் தூண்ட போடும். எப்பெல்லாம் நான் பிரசன்ஸ்ல இருக்கிறேனோ அப்பெல்லாம் என் விசுவாசம் பாருங்க வீறு கொண்டு எழும்பும். உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே, இங்க எத்தனை பேர் பிரசன்ஸோட அப்படி கனெக்ட் ஆகி இருக்கிறீங்க? பாவத்துக்கு வலிமை இல்லை நான் சொன்னதுல ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கிறது. அது உங்களை பிரசன்னத்தை விட்டு வெளியே கொண்டு போகக்கூடிய வல்லமையை இழந்து விட்டது என்பதுதான் ஒரு அடிப்படை நோக்கம். நீங்க எப்பவுமே பிரசன்ஸ்ல இருக்கணும்ன்றது தான் அந்த வெளிப்பாடை நான் உங்களுக்கு சொன்னேன். எப்பவுமே பாவத்தில் இருக்கணும்ன்றக்கான வெளிப்பாட சொல்லல, எப்பவுமே நீங்க பிரசன்ஸ்ல இருக்கணும்ன்றக்கான வெளிப்பாட சொல்ல. ஆமென். என்னுடைய சந்ததியை தேவனுடைய சிங்காசனத்தில் அமர வைப்பார். ஆமென். சொல்லுங்க வாயத்தன். என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் ஒளிவ மர கன்றுகளைப் போல ஆமென் என்னை சுற்றி நிற்பார்கள். When devil speaks something negative about your generation, you speak positive what the word says. பிசாசு ஒரு ஜெனரேஷனை பத்தி பேசினா நீ வார்த்தையை பேசு. பிசாசு சரீரத்தை பத்தி பேசினா நீ வார்த்தையை பத்தி பேசு. பிசாசு பிசினஸை பத்தி சொன்னா நீ வார்த்தையை பேசு. பிசாசு உன் ஃபேமிலியை பத்தி பேச நீ வார்த்தையை பேசு.
பிசாசு குடும்ப வாழ்க்கை பத்தின வார்த்தையை பேசு. பிசாசு வாழ்க்கை துணையை பத்தி பேசுற வார்த்தையை பேசு. அவர் எழுதி இருக்கிறதே என்று சொல்லி மாம்ச சிந்தையை அழித்தார். ஆமென், ஆமென்.